வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அதனக புகழ்றே கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுடற் புலவர்கள் திலகமோ திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருவடி குருவடிவாமே. ஆடும் பரிவே அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குருவருளாலும் திருவருளாலும் சைவ சமய பக்த ஜனசபையிலே தித்திக்கும் திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து சில திருப்புகழ் பாடல்களை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நல்லதொரு சங்கடகர சதுர்த்தி திருநாளான இன்று விநாயக பெருமானை போற்றக்கூடிய ஒரு திருப்புகழ் பற்றி நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க இருக்கும். நம்ம முதல்ல அந்த தித்திக்கும் திருப்புகழ் ஆரம்பிச்சப்போ நம்ம முதல்ல அருணகிரிநாத பெருமான் அந்த திருவண்ணாமலையிலே வெள்ளாள கோபுரத்திலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முற்பட்ட போது முருகப்பெருமான் குருவடிவாக வந்து அவரை தாங்கி பூச்செண்டு போல் அவரை தாங்கி சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அந்த உபதேசத்துக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அருணகிரிநாத பெருமான் நிஷ்டையில இருக்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் வந்து நிஷ்டையில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அருணகிரி உலகம் உய்ய திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிவஞான வடிவேலினால் அருணகிரிநாத பெருமானின் நாக்கிலே ஓங்காரத்தை எழுதுகிறார். அப்போ வந்து கடல் மடை திறந்த வெள்ளம் போல் முத்தை தருவத்தி திருநகையத்தை கிரிசத்தி சரவண புத்தி குருவித்து குருபரை என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது நற்பின் திருவரும் 30 உவர்க்க தவறரும் அடிப்பேன 10 தலைகத்த கணிதுடு ஒற்றை கிரிமத்தை பொருது பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாடே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி கொர்க்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப புரிக்கு திரிகடக என போத குத்து பறை கொட்ட களவிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புனை குக்கு பிடி என முதுகூகை கொற்பொற்றுள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட முத்து பொறவல பெருமாளே 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 அப்படின்னு கடல் மடைகிற அந்த வெள்ளம் போல அந்த முதல் திருப்புகழை அருணகிரிநாத பெருமான் அருளுகிறார். கிட்டத்தட்ட 16,000 திருப்புகழ் பாடல்கள். நம்மளுடைய புண்ணியத்திற்கேற்ப நாம் செய்த பாக்கியத்திற்கேற்ப நமக்கு கிடைத்தது என்னவோ 1300 சொச்ச திருப்புகழ் பாடல்கள் தான். அந்த வரிசையிலே நாம் பார்க்கும்போது இப்படி ஒரு திருப்புகழை பாடிட்டு
அந்த திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதர் மறுபடியும் நிஷ்டையான நிலைக்கு சென்று விடுகிறார். திரும்ப அந்த நிஷ்டைக்கு சென்ற உடனேயே அந்த நேரத்திலே முருகப்பெருமான் அசரீரி என்று சொல்லக்கூடிய அந்த வானொலியின் ஒரு வானொலியாக அந்த நேரத்திலே வானொலியாக அவர் என்ன சொல்கிறார், என்ன அதாவது அவர் சொல்லக்கூடியது, நம் வயலூருக்கு வா அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர்கிட்ட. அந்த வயலூருக்கு அருணகிரிநாதர் போகிறார் முருகப்பெருமான் சொல்வதை போல. அந்த வயலூர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வயலூர் என்ற திருத்தலத்திலே குருவாகிய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்றும் போற்றக்கூடிய அந்த வயலூர் பெருமான் இருக்கக்கூடிய அந்த வயலூரிலே அவர் சென்று அப்ப அந்த வானொலி ரூபமாக அருணகிரி ஏன் திருப்புகழ் பாடல அப்படின்னு அந்த ஒலி கேட்குது. முருகப்பெருமான் ஆகிய அந்த வானொலி அந்த சமயத்திலே அருணகிரிநாதர் சொல்றாரு, நான் என்ன பாடுவேன், எதை வச்சு பாடுவேன், திருப்புகழ் பாடலையா, ஏன் திருப்புகழ் பாடல அப்படிங்கிறாரு. திருப்புகழ் அப்படிங்கிற அந்த பெயரே முருகப்பெருமான் அருளியது. ஏன்னா அந்த முத்தை திரு பாடல் முன்னாடி உலகம் உயர் திருப்புகழ் பாடல், அந்த நூலை எழுதுறதுக்கு முன்னாடி நூலுக்கு பெயர் வச்சுட்டாரு முருகப்பெருமான் பெயர் வைத்த அந்த நூல். இப்போ ஏன் திருப்புகழ் பாடல அப்படின்னா, நாம எதை வச்சு பாடுவேன், எனக்கு என்ன தெரியும். அப்ப முருகப்பெருமான் 7 விடயங்களை சொல்லி இந்தந்த விடயங்களை வைத்து நீ திருப்புகழ் பாடு அப்படின்னு அருளுகிறார். இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய விநாயகரை போற்றக்கூடிய ஒரு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் இதை பதிவு செய்கிறார். அதாவது இது விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகழ். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விநாயகர் பெருமைகளை சொல்லி, விநாயக பெருமானே, எம்பெருமானே, கற்பகமூர்த்தியே அப்படின்னு அவருடைய பெருமைகளை சொல்லி, விநாயகா இப்படிலாம் என்னென்ன 7 விஷயங்களை வச்சு முருகப்பெருமான் என்னை பாட சொன்ன அந்த பெரும் கருணையை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு விநாயகர் பெருமான் கிட்ட சொல்வது போல இந்த திருப்புகழ் அமைகிறது. அவரே சொல்றார், முருகப்பெருமான் சொன்ன அந்த 7 விடயங்கள் என்ன அப்படின்னு இந்த பாடல்ல அவர் பதிவு செய்கிறார். அப்படி முருகன் எனக்கு செய்த அந்த பெரும் கருணையை நான் எப்படி சொல்லுவேன் விநாயக பெருமானே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருப்புகழுடைய பொருள் அமைகிறார். அது என்ன திருப்புகழ்? 7 விடயங்களை வைத்து அவர் சொல்லக்கூடிய இன்னதை வச்சு பாடு அப்படின்னு சொல்றாரு. பக்கரை விசித்திரமணி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ். கைத்தல நிறைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது முழுக்க விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகழ். இதுவும் விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகழ். ஆனா ஒரு செய்தியை வைத்தும் சொல்கிறார். விநாயகரை போற்றி முருகன் எனக்கு முருகப்பெருமான் என்னென்ன விஷயங்களை வச்சு பாட சொன்னா அந்த பெரும் கருணையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு விநாயகத்தை சொல்ற மாதிரி இந்த திருப்புகழ். முதல்ல அந்த திருப்புகழ் பாடலை நாம பார்க்கலாம். அப்புறம் அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் சேர்ந்து சிந்திக்கலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும். நீவ பக்குவமலத்துடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். நீவ பக்குவமலத்துடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சகர் சிற்றடியும் முற்றிய 12 தோளும். திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சகர் சிற்றடியும் முற்றிய 12 தோளும். செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமொடு செப்பென என கருள்கை மறவேனே. செய்ப்பதியும் வைத்துய திரு
மோடு செப்பென என கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவள் துவரை இளநீர். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவள் துவரை இளநீர். வண்டெச்சில் பயர் அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொள்ளொரு விக்கின சமர்த்தனெனும் அருள் ஆழி. மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொள்ளொரு விக்கின சமர்த்தனெனும் அருளாளி. வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரும் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரும் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக மறுப்புடைய பெருமாளே என்பதாக விநாயகரை போற்றக்கூடியதாக அந்த திருப்புகழை அருணகிரிநாதர் வயலூரிலே அருளுகிறார். இப்போ இந்த பாடலுடைய பொருளை நாம் சேர்ந்து சிந்திக்கலாம். அதாவது திருப்புகழில் வந்து இப்போ நமது பொருளை புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல 8 அடிகள் இருக்கின்றன. இந்த 8 அடியில் வந்து இப்போ பின்னே வரக்கூடிய 5, 6, 7, 8 அடிகளை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னே இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 அடிகளுக்கு நாம் செல்லலாம். இப்போ 5, 6, 7, 8 அடிகளில் அங்கேதான் வந்து விநாயக பெருமானை அவர் போற்றுகிறார். விநாயக பெருமானுடைய பெருமைகளை சொல்லி போற்றுகிறார். அருணகிரிநாதர் 21 பலகார வகைகளை அடுக்குகிறார் இந்த பாடலில். விநாயக பெருமான் என்பதாக சொல்லி 21 பலகாரங்களை சொல்கிறார். ரொம்ப அழகா. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனைகள் பொறி அவள் துவரை இளநீர். வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்க அடிசில் கடலை. அது வரைக்கும் 21 பலகாரங்களை சொல்றாரு. இக்குனா கரும்பு. இக்கு அவரை. அவரை நம்ம சாப்பிடக்கூடிய அவரைக்காய். இக்கு அவரை நற்கனிகள் நல்ல சுவையான பழங்கள். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய். 6 வந்துருச்சா? இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர். 11 வந்துருச்சா? சொல்லும் போதே நமக்கு புரியுது இல்லையா என்ன பலகாரம்ன்றது. அதனால எள் பொறி அவல் துவரை இளநீர். வண்டெச்சில். வண்டு எச்சில் அப்படின்னா என்னன்னா தேன். வண்டுடைய எச்சில் தான் தேன். வண்டெச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை. இடித்து செய்யக்கூடிய அந்த இடிச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வகைகள். மாவு வச்சு இடிச்சு பண்ணக்கூடிய அந்த குழக்கட்டை அந்த மாதிரி இடியாப்பம் அந்த மாதிரி இடிச்சு செய்யக்கூடிய இடிப்பல் வகை. தனி மூலம். தனி அப்படின்னா தனியான அர்த்தம் கிடையாது, ஒப்பற்ற ஈடு இணை இல்லாத. மூலம் அப்படின்னா கிழங்கு வகைகள், அதாவது நம்மளுடைய பூமிக்கு அடியிலே தனி மூலம்னா கிழங்கு வகைகள். மிக்க அடிசில் நிறைய அரிசி. மிக்க அடிசில் கடலை அப்படின்னு 21 பட்சணங்களாகிய பலகாரங்களை அருணகிரிநாத பெருமான் அடுக்குகிறார். அதாவது இது எல்லாம் வந்து விநாயக பெருமான் உண்ணக்கூடிய பலகாரங்கள். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை எண்ணிட்டே வாங்க. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எள் பொறி அவல் துவரை இளநீர். வண்டெச்சில் பயர் அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல்
வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை அப்படின்னு 21 சொல்றாரு. மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்ளொரு, இந்த பட்சணமாக உண்ணக்கூடிய, பட்சணம் என கொள்ளொரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி. இந்த 21 பலகாரங்களை நாம விநாயக பெருமானுக்கு வைக்கிறோம் அப்படின்னா விநாயக பெருமானா அதை சாப்பிடுறாரு. விநாயக பெருமான் பேரை சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். திருமுறையில கூட நம்ம சொல்வது உண்டு, திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுன்னு சொல்லுவோம். நாம் மணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காரு. இப்போ நம்ம திருப்பள்ளி எழுச்சிங்கிறது என்ன? இறைவனை போய் நம்ம காலையில விடிகாலம் அது எழுப்புறோம் அப்படின்னா, இறைவனை நம்ம எழுப்புறோம். இறைவன் தூக்கிக்கிட்டா இருக்காரு, நாம நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா 8 மணி நேரம் தூங்கி நம்மளை எழுப்ப ஆள் தேவைப்படுது. நாமளா போய் இறைவனை எழுப்புறோம். அது ஏன் அப்படின்னா, அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது என்னன்னா, தூங்காமல், அதாவது உன்னுடைய நினைப்பு என் நெஞ்சிலே தூங்காமல் எழுந்து இருக்கட்டும். அதாவது ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவனையாகத்தான் அதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 21 பலகாரங்களை அவர் சாப்பிட்றாரு அப்படின்னா இறைவன் மேல் நாம் செலுத்தக்கூடிய அன்பை அந்த விதமாக நாம் காண்பிக்கிறோம், ஒரு பாவனை. இப்போ அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடக்கூடிய அந்த வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்வகுண ஆகாரங்கள் எல்லாமே, டவல் பொரி. ஏன்னா 3 வகையான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஏன்னா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், அலுவலகத்துக்கு போகும்போது மேனேஜர் வெள்ளுன்னு விழுகிறாரு அப்படின்னா, ஐயோ வீட்டுக்கார அம்மா சாப்பாட்டில் மிளகா பொடி அள்ளி போட்டாங்களோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் நம்மளுடைய குணங்களை, குணாதிசயங்களை அது ஒருவாறு அதை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்போ இதில் சொல்லக்கூடிய இந்த 21 பலகாரங்கள் பார்த்தீங்கன்னா அவல், பூரி, இளநீர், இதெல்லாம் சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரங்களாக இருக்கின்றன. அந்த 21 ஆகாரங்களை சொல்றாரு. மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்வொரு, பட்சணமாக கொள்ளக்கூடிய ஒரு அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த இறைவன். ஒருனா ஒரு விநாயகர் அப்படிங்கிறது கிடையாது, தனித்துவம் வாய்ந்த அந்த இறைவன், ஒப்பற்ற விநாயகர். பட்சணம் என கொள்ளொரு விக்கின சமர்த்தன். விக்கினம் அப்படின்னா துன்பங்கள், விக்கின சமர்த்தன் அப்படிங்கிறார். ஏன் சமர்த்தன் அப்படின்னா, சதா விநாயகர் பெருமானை நினைப்பவர்களுக்கு நிர்விக்னம் செய்யக்கூடியவர். நிர்விக்னம் பவத்துமே சதா என்று அந்த மந்திரத்திலே நாம் சொல்லுவோம். நிர்விக்னம் அதாவது விக்னத்தை நீக்கக்கூடியவர். அப்ப சதா அவரை நினைப்பவருக்கு நிர்விக்னத்தை அருளக்கூடியவர், அதாவது விக்னங்கள் இல்லாத நிலைமை, அதுதான் நிர்விக்னம். ஆனா நினைக்காதவர்களுக்கு நினைக்க வைப்பதற்காக விக்னங்களை கொடுக்கக்கூடியவர்கள். ஏதாவது துன்பம் இல்லைன்னா நாம போய் இறைவனை கும்பிடுவோமா, நினைப்போமா? அதனாலதான் விக்கின சமர்த்தன். அந்த விக்னத்தை எப்படி கொடுக்கணுங்கிறது அதுல அவருடைய ஒரு சமர்த்து இருக்கு பாருங்க. அதாவது சதா நினைப்பவர்களுக்கு நிர்விக்னமும், நினைக்கவே நினையாதவர்களுக்கு நினைக்க வைப்பதற்காக விக்னத்தையும் அருளுவதால் அவன் விக்கின சமர்த்தன் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். விக்கின சமர்த்தன் எனும் அருள் ஆளி. ஏன்னா பார்க்கடலை கடைவதற்கு முன்னால் விநாயகரை நினைக்கல, விடம் வந்தது. விநாயகரை நினைச்ச உடனே அமுதம் வந்தது. அந்த மாதிரி விக்ன சமர்த்தன். அருள் ஆழி, ஆழினா கடல், அருளாளி, அருளாளினா கருணை கடல், கருணை கடலாக இருக்கக்கூடிய விக்ன சமர்த்தன் எனும் அருள் ஆளி. யாரு சொல்றாரு? விநாயக பெருமான சொல்றாரு. விக்ன சமர்த்தன் எனும் அருளாளி. ஏன்னா
அந்த விக்னங்களை கடியக்கூடியதில் அவருக்கு நிகரானவர்கள் கிடையாது. அதுதான் வந்து இந்த தேவாரத்திலே வந்து நம் வலிவலம் தேவாரத்திலே சம்பந்த பெருமான் பாடும்போது சொல்லுவார், பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர. இடர் கடி கணபதி, அந்த இடரை அப்படியான சொல்லு கடியக்கூடிய கணபதி அவர். அந்த நொடி பொழுதிலே இடரை கடியக்கூடிய, இடரை எடுக்கக்கூடிய கணபதி. அதனாலதான் வந்து விக்ன சமர்த்தன் எனும் அருளாளி. அருளை பொழியறதுல, அந்த விக்னங்களை கடியக்கூடியதுல அவருக்கு ஈடானவர்கள் யாருமே இல்லை. வெப்ப குடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வெப்ப குடிலச்சடில, வெற்ப அப்படின்னா மலை, அதாவது கைலாய மலையை சொல்கிறார். வெற்ப குடிலச்சடில அப்படின்னா என்னன்னா சிவபெருமானை சொல்கிறார். அதாவது சிவபெருமானுடைய அந்த வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய சடாமுடி, அந்த சடாபாரத்தை உடைய கைலை மலையிலே வீற்றிருக்கக்கூடிய வெற்ப குடிலச்சடில, அந்த வெற்பம் கைலாயம் என்ற மலையிலே வீற்றிருக்கக்கூடிய குடிலச்சடில அப்படின்னா அந்த வளைந்த சடாமுடி சடாபாரத்தை உடைய விற்பரமர் அப்படிங்கிறது. வில் அதாவது ஒருவராலும் எடுக்கவே முடியாத மகாமேரு மலையான வில்லை, இந்த மகாமேருவை வில்லாக கொண்ட சிவபெருமான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருப்புகழுடைய சிறப்பு என்னன்னா, முருகப்பெருமானை மற்றும் போற்றக்கூடியது அல்ல திருப்புகழ், ஷண்மதங்களையும் போற்றக்கூடியது திருப்புகழ். இந்த இடத்துல பாருங்க, விற்பரமர் அப்பர் அப்படின்னு சிவபெருமானை சொல்லும் போது சைவத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எத்தனையோ இடத்துல மால்மருகா மால்மருகா என்று சொல்லி திருமாலை கொண்டு வந்து வைணவத்தை தூக்கி நிறுத்துவார். தனியானை சோதரனே என்று சொல்லி விநாயக பெருமானை சொல்லி காணபத்தியத்தை நிறுத்துவார். உமைபாலா என்று சொல்லி சக்தியை சொல்லி சாக்தத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அதே மாதிரி சூரிய பகவானை சொல்லி சௌரத்தை நிறுத்துவார். முருகப்பெருமானை போற்றி கௌமாரன் என்ற சமயத்தை, அப்படி 6 சமயத்தையும் போற்றக்கூடியதாக திருப்புகழ் நூல் விளங்குகிறது. அப்ப வெப்ப குடில் அச்சடில விற்பரமர், வெப்பனா மலை, கைலாய மலை, குடிலச்சடில கைலாய மலையிலே அப்படி ஒரு வளைந்த நெடிந்த சடாபாரத்தை தாங்கியிருக்கக்கூடிய சிவபெருமான் யார் அவர்? வில் பரமர். என்ன வில்? மகாமேரு மலையான வில்லை வைத்திருக்கக்கூடிய பரமர் அப்படிங்கிறாரு. யாருன்னா சிவபெருமான். பரமர் அப்படின்னா என்னன்னா பெரிய பொருள் அப்படின்னு அர்த்தம். பெரிய பொருள், அதுதான் பரமனுக்கு அர்த்தம். பெரிய பொருள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய ஞானாசிரிய பெருமான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. பரம்பொருள். பரம்பொருள் அப்படின்னா என்ன? சைவ சித்தாந்தத்திலே ஞானாசிரிய பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தின் பெருமையை சொல்லும் போது பரம்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஐயா சொல்லுவாங்க, விவேகானந்தர் ரொம்ப பெரிய ஒரு வீர துறவி இல்லையா? அவர் இந்த ஆன்மீக கோட்பாடுகளை அமெரிக்காவிலே பரப்பிவிட்டு நேரம் இந்தியாவிலே சென்னையிலே இறங்குகிறார். அவர் போய் அமெரிக்காவில் பேசுவார் இல்லையா, நம்மளுடைய சமயம் சார்ந்த கோட்பாடுகளை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த சென்னையிலே இறங்குவார். இந்த சென்னையிலே இறங்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுர சமஸ்தானத்தோட அந்த அரசர் பாஸ்கர சேதுபதினு இருந்தார். அவர் தான் இவரை போய் வரவேற்று கூட்டிட்டு இந்த மாளிகையில, நான் ஒரு பெரிய ஒரு வீர துறவி, ஒரு வெளிநாடு சென்று நம்மளுடைய சமயத்தின் பெருமையை நிலைநாட்டி வந்தவரை வரவேற்று இந்த அவருடைய மாளிகையிலே வரவழைத்து கூட்டிட்டு வருவாங்க. அவர் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரோட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அவர் ஒரு விருந்தினர் வந்திருக்காரு, எவ்வளோ பெரிய ஆளு, அவரோட பேசிக்கிட்டு இருக்கணும். அரசருக்கு அவரோட என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேசுறதுன்னு ஏன் தெரியலன்னா, இவர் ஒரு பெரிய மகான், பெரிய ஞானி,
இப்ப அரசர் வந்து நிறைய விடயங்கள்ல ஈடுபாடு உள்ளவர். ஆனா ஒரு அளவுக்கு மேல இவருக்கு ஈடு கொடுத்து என்ன பேசுவது, இந்த அளவில் ஆகும் போது என்ன பேசுவதுன்னு தெரியல. அப்ப அவருடைய அவையிலே இருக்கக்கூடிய மும்மொழி புலவர் ஒருத்தர் இருந்தார். இவர் யாரு அப்படின்னா சோமசுந்தர நாயகர் அப்படின்னு ஒரு மும்மொழி புலவர் இருந்தாரு. பாஸ்கர சேதுபதி அவங்களுடைய அந்த சோமசுந்தர நாயகர் என்ன பண்றாரு, அப்ப அரசர் வந்து இவரை கூப்பிட்டு நீங்க விவேகானந்தரோட பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு மும்மொழி புலவர், அதாவது சோமசுந்தர நாயகர். இவர் வந்து தமிழ், ஆங்கிலம், வடமொழி மூணு இவருக்கு நல்ல கை தேர்ந்தவர். விவேகானந்தருக்கு வடமொழியும் ஆங்கிலமும் தெரியும். இப்போ பேசும்போது விவேகானந்தர் கேட்கிறாரு, ஐயா நீங்க அமெரிக்காவுக்கு சென்றிருந்தீர்களே, அங்கே சென்று என்ன பேசினீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே விவேகானந்தர் சொல்றாரு, நான் பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு வீரத்துறவு இல்லையா, அவர் பேச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம். நான் சென்று பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படின்னாரு. இவர் உடனே சோமசுந்தர நாயகர் கேட்கிறாரு, ஐயா பிரம்மம்னா என்னங்க ஐயா அப்படின்னு இவர் கேட்கிறார். அவர் உடனே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பிரம்மம் தெரியாதா, பிரம்மம் என்றால் அப்படின்னு ஒரு ஐயா தெரியாதுங்க ஐயா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சோமசுந்தர நாயகர் சொல்றாரு. பிரம்மம் தெரியாதா, பிரம்மம் என்றால் பெரியது என்று அவர் சொல்கிறார். பிரம்மம் தான் பெரியது அப்படின்னு சொல்றார். உடனே சோமசுந்தர நாயகர் கேட்பார், ஐயா அப்ப சிறியது என்ன அப்படின்னு கேட்பார். விவேகானந்தர் ஒரு நிமிஷம் இவர் என்ன கேட்கிறாரு, சிறியதா, சிறியதெல்லாம் கிடையாது, ஒன்றுதான், அது பிரம்மம் தான், அது பெரியது அப்படின்பார். உடனே இவர் கேட்பாரு, இல்லையா பெரியது சரி, அப்ப பெரியதுன்னா சிறியது இருக்கும்ல, இல்லை நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, என்ன சொல்றீங்கன்னு விவேகானந்தர் திரும்ப கேட்பார். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு விடயத்தை பெரியது என்று சொன்னால் சிறியது என்று ஒன்று இருந்தால் தானே அதை விட அது பெரியது என்று சொல்ல முடியும். சிறியது அப்படின்னு இல்லைனாலே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது பெரியது அப்படின்னா எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? அப்படின்னா சிறியதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இல்லாம எப்படி நீங்க பெரியதுன்னு சொல்லிக்கணும்னு அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார் விவேகானந்தர். என்ன சொல்றதுன்னே தெரியல அவருக்கு. நீங்களே சொல்லுங்க ஐயா இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது சோமசுந்தர நாயகர் சொல்றாரு, சைவ சித்தாந்த மாமேதை, அவர் சொல்றாரு, எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே நாங்கள் சொல்லுவோம், பெரியது என்பது பரம்பொருள். எதுக்காகனா இந்த பரமர் அப்படிங்கிற சொல்றாரு, பரமர்னா பரம்பொருள், பெரியது. பெரியது என்பது பரம்பொருள், அதுதான் பதி அப்படின்னு நாம சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பதி என்ற பொருள் இறைவன். சிறியது, சிறிய பொருள் அப்படிங்கிறது சீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களாகிய நாம். அதை வந்து சைவ சித்தாந்தத்திலே பசு என்று சொல்லுவோம். பசு ஆகிய ஆன்மாக்கள், பதி என்ற பரம்பொருள் ஆகிய பெரியது இறைவன். இந்த பசுவை பதியோடு சேர விடாமல் தடுப்பது பாசம் என்ற மலங்கள். அப்படி முப்பொருள் உண்மை என்று எங்கள் சைவ சித்தாந்தத்திலே உண்டு என்று சொல்லி அந்த பரம்பொருளை விளக்குவார். முப்பொருள் உண்மை சொன்னோன்னா அவர் திகச்சு போயிடுவார். திகச்சு போய் சோமசுந்தர நாயகர்கிட்ட அவர் கேட்பாரு, இப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் விவரமாக நீங்கள் வந்து எனக்கு ஆங்கிலத்திலே எழுதியோ இல்லை ஏற்கனவே எழுதியிருந்தீங்கன்னா அதை மொழிபெயர்த்து எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு. அப்படி அவர் செய்வதற்கு முன்னாலேயே சோமசுந்தர நாயகரை இறைவன் தன்னுடைய திருவடியிலே கூட்டிக் கொள்வான். எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை, ஒரு கொடை இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எதுக்கு பெற்றதுன்னா, பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன, பரம்பொருள் என்றால் பெரியது. பரமர், அப்பர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான். வெற்பகுடில் அச்சடில விற்பரமர் அப்பர் அருள், அப்பேற்பட்ட சிவபெருமான் அருளிய வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக என்று சொல்லும் போது ஞான சொரூபம், ஞானத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான். வித்தக மறுப்பு என்றால் தந்தம், அவருடைய தந்தத்தை சொல்கிறார். விநாயகர் இருக்கு இல்லையா, தந்தம். வித்தக மறுப்புடைய
ஒற்றை கொம்பு, அதாவது அந்த மறுப்புன்னு சொல்லுவோம், ஒரு பக்கத்துல மறுப்புடைய பெருமை பொருந்திய விநாயகரே அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த பக்கரை விசித்திரமணி என்று தொடங்கக்கூடிய விநாயகரை போற்றக்கூடிய திருப்புகழிலே வரக்கூடிய 5, 6, 7, 8 வரிகளிலே 21 பலகாரங்களை பட்சணமாக கொள்ளக்கூடிய விக்கிர சமர்த்தனான அருள் ஆழி, அதாவது கருணை கடலான விநாயக பெருமானே, மலையில் வீற்றிருக்கும் வளைந்த சடாபாரத்தை உடைய மகாமேரு என்ற மலையாகிய வில்லை உடைய பெரிய பொருளான பரம்பொருளான உலகத்தின் தந்தையான எங்கள் சிவபெருமான் அருளிய ஞான சொரூபமான ஒற்றை தந்தத்தை உடைய விநாயக பெருமானே என்று அவர் அந்த வரக்கூடிய அந்த 4 வரிகளிலே விநாயகரின் பெருமைகளை சொல்கிறார். இக்கவரை நற்கனைகள் சர்க்கரை பருப்புடனைகள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி விட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்ளொரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெப்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அப்ப அந்த பொருளை உணர்ந்து நாம் படிக்கும்போது அது ரொம்ப இனிமையாக இருக்கும் திருப்புகழ். அது கற்றுக்கொள்வதற்கு கூட பொருளை உணர்ந்து கற்றுக்கொள்ளும் போது சற்று சுலபமாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்போ அந்த 4 வரிகளிலே விநாயக பெருமானை போற்றிவிட்டு இப்போ முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அந்த முதல் 4 வரிகள். ஏன்னா இப்பேற்பட்ட பெருமையுடைய விநாயகரே, எனக்கு முருகன் என்னெல்லாம் வச்சு பாட சொன்னார் தெரியுமா அப்படின்னு அந்த விநாயகர்கிட்ட சொல்றாரு. முதல் 4 வரிகளிலே திருப்புகழை பாடு அப்படின்னு சொன்னபோது அருணகிரிநாதர் நான் எதை வச்சு பாடுறது முருகா அப்படின்னு கேட்கும்போது இன்னென்னதை வச்சு பாடு அப்படின்னு முருகன் 7 விடயங்களை சொல்வதை இந்த திருப்புகழிலே பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம். இவ்வளோ பெரிய லைன் எதை சொல்லுது அப்படின்னா, எதை சொல்லுது? 7 பொருள்ல இது ஒரு பொருள். சும்மா ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுங்களேன். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம் அப்படின்னா என்னது? ஒரு க்ளூ தரேன் நான் உங்களுக்கு. பட்சி, அதுதான் க்ளூ. முருகனுக்கு உரிய பட்சி என்ன? மயில். மயில சொல்றாரு முதல் வரியில. என்ன மயில வச்சு? 7 விடயங்கள்ல ஒன்று மயில். மயில வச்சு பாடு அப்படின்னு முருகர் சொல்றாரு. என்ன? பக்கரை விசித்திரமணி. பக்கரைனா அங்க வடிவத்தை உடைய, அழகான அந்த அங்க வடிவத்தை உடைய விசித்திரமணி. அந்த உடல்ல பாத்தீங்கன்னா அப்படி மின்னக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் பதிய வைத்துள்ள அப்படின்னு பொருள். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை. பொற்கலனை அப்படின்னா என்ன அப்படின்னா, பொன்னினால் ஆன என்ன சொல்றது, ஒரு உட்காரக்கூடிய இருக்கை என்று சொல்லலாம். பொன்னினாலான சேனை. இப்போ இந்த குதிரை மேல பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். மயில் மேல, அதாவது வடிவாக இருக்கக்கூடிய மயில் பக்கரை. விசித்திரமணி அலங்கார மின்னக்கூடிய மணிகள் பொருந்தியது. பொற்கலனை அப்படின்னா பொன்னாலான அந்த சீட்டு, ஆங்கிலத்தில் சேடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல உட்காரக்கூடிய பொற்கலனை இட்ட, இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய நடை. நடை அப்படின்னா வேகமாய் நடக்கக்கூடியது. என்ன? மயில். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை, வேகமாக நடக்கக்கூடிய. பட்சி எனும் உக்ர துரகம். பட்சினா பறவை. பட்சி எனும் உக்கிர துரகம். உக்கிரம்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல பயங்கர வேகமாக உக்கிரமாக போகக்கூடிய. துரகம் என்றால் குதிரை.
நிறைய இடத்துல அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் அனுபூதியில கூட சொல்லுவாரு, நிறைய இடத்துல மயில வந்து குதிரைன்னு சொல்லுவார், அந்த வேகத்தை காமிக்கிறதுக்காக. ஆடும் பரிவேல், அந்த இடத்துல பரினா குதிரை இல்லை, மயில். குதிரை எங்க ஆடுது? ஆடும் மயில் தானே. ஆடும் பரி வேல் அணி சேவல் என, மயில் வேல் சேவல், அதுதான் முருகன் இருக்கக்கூடியது இல்லையா? அப்ப பட்சியனும் முக்ர துரகமும், அப்ப மயிலை சொல்கிறார். அதாவது அங்க வடிவங்களை உடைய அழகான ரத்தினங்கள் பொருத்திய பொன்னாலான சேனை, அப்படி உட்காரக்கூடிய ஒண்ணு போட்டிருக்கக்கூடிய வேகமாக நடக்கக்கூடிய நடையை உடைய பறவையாகிய உக்கிரமான குதிரை என்ற மயில் அப்படிங்கிறது. அதுதான் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் முக்ர துரகமும். மயில் சொல்லிட்டார். முதல் பொருள் மயில். 7 பொருள்ல முதல் பொருள் மயில். நீப பக்குவ மலத்தொடையும், நீப பக்குவ மலத்தொடையும், தொடைனா மாலை, தொடைனா மாலை, முருகப்பெருமான் அணிஞ்சிருக்க மாலை. என்ன மாலை அவர் அணிஞ்சிருக்காரு? கடப்ப மலர் மாலையை அணிஞ்சிருக்காரு. கடப்ப மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு, அந்த மாலையை நீப பக்குவ மலர் தொடையும். அதாவது அந்த மலர்கள், அந்த கடப்ப மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மாலையில் அது எப்படி இருக்கான்? அப்படி மலரக்கூடிய பக்குவத்துல இருக்கான், அப்படி கரெக்டான ஒரு பக்குவத்துல. ஏன்னா மலர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தேன் வந்து தன்னுடைய எச்சில வச்சிருமா, வண்டு வந்து தன்னுடைய எச்சிலை அதிலே பதித்து விடுமா. அப்படி மலர்ந்தும் மலராதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மலர்கின்ற பக்குவத்தில் இருக்கக்கூடிய கடப்ப மலர்களை சேர்த்து தொடுத்த மலர் மாலையை முருகப்பெருமான் அடைந்திருக்கிறார். அப்ப நீப பக்குவ மலர் தொடையும், முதல்ல மயில, அடுத்து பக்குவமான கடப்ப மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை, முருகன் அணிந்திருக்கக்கூடிய மாலை. இது இரண்டாவது பொருள். நீப பக்குவ மலத்துடையும், அடுத்து அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். அக்குவடு அப்படின்னா அந்த மலை, குவடுனா மலை. இந்த இடத்துல எந்த மலைனா கிரௌஞ்ச மலை. ஏன்னா கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் சூரர்களோடு சண்டை போடும்போது அந்த கிரௌஞ்ச மலையை தன்னுடைய கூரான வடிவேலால் இப்படி விட்டு அதை தகர்ப்பார். அப்ப அந்த அக்குவடு, அப்ப அந்த கிரௌஞ்ச மலையாகிய அந்த குவடாகிய அந்த மலை அக்குவடு பட்டு ஒழிய, எது பட்டு? வேல் பட்டு ஒழிய, பட்டு ஒழிய விட்டுருவ, அப்படி பட்டு ஒழியுமாறு அந்த வேலை இப்படி விடுறாராம். பட்டுருவ விட்டொழிய அக்குவடு பட்டொழி, அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை, அந்த குவடு ஒழியுமாறு விட்டருள், இப்படி அந்த வேலை விடுறாராம். விட்டருள் வடிவேலும், விட்டருள் கை வடிவேலும். ஆக மூன்றாவது பொருள் அவருடைய வடிவேல், அந்த கிரௌஞ்ச மலையே தவறுமாறு அவர் விட்டு எரிந்த அந்த வடிவேல். அப்போ முதல்ல மயில், அடுத்து கடப்ப மலர் மாலை, அடுத்த வடிவேல். 3 பொருள் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் இப்போ திக்கது மதிக்கவரு குக்குடமும், திக்கது மதிக்கவரு, எல்லா திசைகளும் மதிக்குமாறு வரக்கூடிய கூவக்கூடிய குக்குடமாகிய சேவல். அந்த சேவல் வரையப்பட்ட, அந்த சேவல் இருக்கக்கூடிய கொடியை தான் முருகப்பெருமான் வச்சிருக்காரு, சேவல் கொடி. இந்த சேவல் கொடிக்கு என்ன ஒரு பெரிய அதாவது சிறப்பு அப்படின்னா, இப்போ எல்லா நம்ம இறைவர் எல்லா நம்ம வந்து இறைவர்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கொடியில ஒன்றொன்று வரையப்பட்டிருக்கும். இப்போ சிவன்னா ரிஷப கொடி, ரிஷபம் வரைஞ்சிருக்கும். திருமால்னா பார்த்தீங்கன்னா கருட கொடி. அதே மாதிரி பிரம்மாவுக்கு வந்து அன்னக்கொடி, அன்னம் வரைஞ்சிருக்கும். இதே மாதிரி வந்து யமனுக்கு பார்த்தீங்கன்னா முரசு வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, பாண்டியனுக்கு வந்து மீன் கொடி, சோழனுக்கு வந்து புலிக்கொடி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த இது வரையப்பட்டிருக்கும். ஆனால் முருகப்பெருமானுக்கு சேவல், கிருபானந்த வாரிய சுவாமிகள் சொல்லுவாங்க, சேவல் வந்து வரையப்பட்டிருக்காதான். அந்த கொடியில சேவலே நின்று கூவுமா. முருகனுடைய அந்த சேவல் கொடியில சேவல் வரையப்பட்டிருக்காதான், சேவலே நின்று கூவுமா. திக்கது மதிக்கவரு குக்குடம்,
அப்படின்னா சேவல் ஆகிய 4 பொருள் சொல்லியிருக்காரு. மயில், கடப்ப மலர் மாலை, வடிவே, சேவர் கொடி. திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும். 5வது பொருள் ரட்சை தரு சிற்றடியும். ரட்சிக்க கூடிய அவருடைய 2 பொற்பாதங்களான சிற்று அடிகள், சின்ன அடிகள். ரட்சை தரு சிற்றடியும். திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும். முற்றிய பன்னிரு தோளும். சிற்றடியும் ரட்சை தரு சிற்றடியும், முற்றிய பன்னிரு தோளும். 2 பொருளை சொல்றார். ரட்சிக்கக்கூடிய 2 திருவடிகள், முற்றிய 12 தோள்கள் அப்படிங்கிறார் முருகப்பெருமானுக்கு. ஆக இதோட 6 பொருள் சொல்லிட்டாரு. மயில், கடப்ப மலர் மாலை, வடிவேல், சேவர் கொடி, 2 சிற்றடிகள், 12 தோள். இப்ப நம்ம யோசிக்கலாம், 2 சிற்றடி. முதல்ல திருவடியினுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும். திருவடி சிற்றடிகள் இறைவனுடைய அந்த உடம்பை நாம எடுத்துக்கிட்டா எல்லாமே சிறப்பு தான் இல்லையா? அவருடைய திருவடியிலிருந்து தலை வரைக்கும், கேசாதி பாதம் வரைக்கும் எல்லாமே சிறப்பு தான். ஆனா திருவடிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எப்பயுமே. ஒருத்தவங்க இறைவனை சென்று அடைந்து விட்டார்கள் அப்படின்னா இறைவன் தலை சேர்ந்தார்னு சொல்ல மாட்டான், இறைவன் அடி சேர்ந்தார் அப்படிதானே சொல்லுவோம் இல்லையா? இறைவன் அடி சேர்ந்தார். உலகமே போற்றக்கூடிய வள்ளுவ பெருந்தகை அருளிய திருக்குறள்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல, ஒவ்வொரு அதிகாரத்துல 10 குறள். முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல 10 குறள்ல 7 குறள் இறைவனுடைய திருவடியை போற்றக்கூடிய குறள். மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலர்மிசை நீளவாள். வேண்டுதல் வேண்டாம் இலான் அடி சேர்ந்தாருக்கு. அப்படி அது நீங்க போய் பாருங்க, 7 திருக்குறள்ல அவர் திருவடியை தான் சிறப்பிச்சு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய் கழல்கள் வெல்க. கழல்னா திருவடி. புறத்தார்க்கு சேயோந்தன் பூக்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி என்னை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி. அது வரைக்கும் ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி. அப்படி அந்த முதல் வரிகள் எல்லாம் அவருடைய திருவடியைத்தான் போற்றுகிறது. அடிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. திருவடிக்கு எல்லா சிறப்பும் திருவடிக்கு தான். அப்படி இந்த இடத்துல ரட்சை தரு சிற்றடியும், சின்ன அடிகள், ரட்சிக்கக்கூடிய சிற்றடிகள், முற்றிய பன்னிரு தோளும். இந்த இடத்துல கணக்கு சரியா வரல. இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 திருவடி, அது 2 அடிகள் திருவடிகள்னா 2 தோள் தானே இருக்கணும். அதே தான் முருகப்பெருமானுக்கு 2 திருவடி 12 தோள். கணக்கே சரியா வரல இல்லையா? அவருக்கு 12 தோள், 12 தோள்னா 12 திருவடி இருக்கணும். இல்லை 2 திருவடினா 2 தோள் தான் இருக்கணும். ஆனால் அவருக்கு 2 திருவடி 12 தோள். அது ஏன் அப்படி அப்படின்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களை, முருகப்பெருமானை எதிர்க்கக்கூடியவர்களை முருகப்பெருமான் அப்படி ஒரு வீறு கொண்டு எதிர்த்து சண்டை போடுவாராம். அதுக்கு பலமாக 12 தோள் இருக்கான் அவர்கிட்ட. அதனால அத்தனை தோளாம் அவருக்கு. அப்படி
அப்படி அப்படி வந்து அந்த புயங்களோடு அவர் சண்டை போடுவாராம். அவருடைய அடியார்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவர் சூரபத்மனோடு சண்டை போடும்போது அப்படி, அதனால 12 தோள்கள். ஆனா இந்த திருவடி இருக்கே, அது ஏன் 2 முருகனன் அடியவர்கள் அந்த அப்படி போய் கட்டி தழுவ ரொம்ப சுலபமா இருக்கணும்னு அவருக்கு 2 திருவடியும் இப்படி போய் கட்டி தழுவு. 12 திருவடி இருந்தா இப்படி கட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு 2 திருவடியும். பெருமையை சொல்லும் போது அப்படி சொல்லுவார்கள் ஆண்டவர்கள். திக்கது மதிக்கவரு குக்குடம் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். அருணகிரிநாதர் சீர்பாத வகுப்பு அப்படின்னே அந்த திருவடியை பற்றிய ஒரு வகுப்பு படிங்க. அந்த மாதிரி முதிர்ந்த 12 தோள்கள், சிற்றடியும் முற்றிய 12 தோளும், செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. செய்பதி, இப்போ வந்து நம்ம 6 பொருள் பார்த்துட்டோம் இல்லையா? என்னென்ன பொருள் பார்த்தோம் சொல்லுங்க? 6 பொருள் என்னென்ன பார்த்தோம்? மயில், கிளவுஞ்ச மலை இல்லை, மயில், அதுக்கப்புறம் மாலை. கரெக்ட், மாலை. அவர் கடப்ப மலர் மாலை போட்டிருப்பார். ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு மாலை போட்டிருக்க மாதிரி முருகப்பெருமான் கடப்பர் மலர் மாலை, மயில், மாலை. 3வது என்ன? வேல். கரெக்ட், கிரௌஞ்ச மலையை தகர்க்கக்கூடிய வேல், வேல் தான் பொருள். 4வது சேவர் கொடி. சூப்பர், சேவர் கொடி. 5வது என்ன? இப்பதான் பார்த்தோம் 12 தோளும் 2 திருவடி, 6 விஷயங்கள் பார்த்தோம். 7வது என்ன சொல்றாரு? செய்பதியும். இந்த பாடலை வந்து அருணகிரிநாதர் எந்த திருத்தலத்திலே பாடுகிறார்? முதல்ல சொன்னேனா இல்ல, செய்பதி விட்டுருங்க, நான் ஒரு அந்த தலத்துடைய பேர் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் போற்றக்கூடிய வயலூர், வயலூர்ல பாடுறாரு. ஏன்னா வந்து முத்தைத்தரு பத்தி திருநகை பாடினோன்னா நம் வயலூருக்கு வா அப்படின்னு முருகப்பெருமான் வானொலியாக வந்து சொல்லுவார். அப்ப இவர் வயலூருக்கு கிளம்பி வருவார். வயலூருக்கு கிளம்பி வந்துதான் இந்த திருப்புகளை பாடுவார். அப்ப செய்பதி, செய்னா வயல், பதினா ஊர், அதனாலதான் வயலூர். செய்பதிங்கிறது வயலூருக்கு இன்னொரு பெயர். செய்னா வயல், பதினா ஊர், அதான் வயலூர். செய்பதியும். ஆக 7 விடயங்களை சொல்லிட்டார். என் மயில வச்சு பாடு, என்னுடைய எதை வச்சு பாட அப்படின்னு திண்டாடுறாரு அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடுனா, யோ நீ பாட்டுக்கு திருப்புகழ் பாடுன்னு சொல்ற, நான் வந்து மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது, என்ன போய் திருப்புகழ் பாடுனா நான் எதை வச்சு பாடுறேன் அப்படின்னா அவர் சொல்ற 7 விஷயத்தை வச்சு பாடு, நான் தான் சொல்றேன் இல்ல அப்படின்னு முருகன் சொல்றாரு. 7 விஷயத்தை வச்சு பாட சொல்றாரு. என் மயில வச்சு பாடு, என் கடப்பு மலர் மாலையை வச்சு பாடு, என்னோட வேல் வடிவேலை வச்சு பாடு, என்னோட சேவர் கொடியை வச்சு பாடு, என்னோட 2 சிற்றடிகளை வச்சு பாடு, என்னுடைய 12 முற்றிய தோள்களை வச்சு பாடு, செய்பதிங்கிற இந்த வயலூரை வச்சு பாடியா, இந்த 7 விஷயத்தை வச்சு பாடியா அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு. திருப்புகழ் அப்படிங்கிற அந்த பேரையும் இங்கே பதிவு செய்கிறார். இப்படி வச்சு வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு. எப்படி பாடணும்னு சொல்றாரு? விருப்பத்தோடு பாடு, அதுதான் முக்கியம். எப்படி பாடணும்? ஐயோ எனக்கு பாட தெரியாது, நான் சங்கீதம் எல்லாம் கத்துக்கலையே. விருப்பத்தோடு பாடு. இன்னொரு பாடல்ல சொல்கிறார் அருணகிரிநாதர், அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அருணகிரிநாதர் பாடுறார், அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அயில்வேலன் கவி, அதாவது முருகப்பெருமானுடைய பாடல்களை அன்பால பாடு, எழுத்து பிழை இல்லாம பாடு, அதுதான் சொல்றாரு. வேற எதுவுமே அவர் கேட்கல. அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அது எப்ப பாடணும்? எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன்
விடும் கயிற்றால் யமன் வந்து வா கைத்தை கட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்ற அன்னைக்கே பாடுவீங்க ஐயா, இன்னைக்கே பாடுங்கிற. விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ, கழுத்துல சுருக்கு போட்டு இழுப்பாயா அந்த ஆளு, அன்னைக்கா நீ பாடுவ, இன்னைக்கே பாடு. எப்படி பாடு? செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு, விருப்பத்தோடு அன்போடு விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? அருணகிரிநாதர் இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? விநாயக பெருமான்கிட்ட சொல்றாரு. விநாயக பெருமானுடைய பெருமையை சொல்லி இப்படியெல்லாம் உன் தம்பி என்னை இந்த 7 விஷயங்களை வச்சு பாட சொன்னா, செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கு அருள்கை மறவேனே. திருப்புகழ் விருப்பமோடு, விருப்பம் அப்படின்னா என்ன? இந்த மனம் மொழி மெய்களால் வணங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. மனத்தினாலேயும் முருகனை நினைக்கணும், நம்ம வாக்குனாலேயும் முருகனை போற்றணும். இந்த உடலும் அந்த நினைப்பிலே இருக்கணும். மனம் மொழி மெய்களால் வணங்குவது, ஒன்றி வணங்குவது, விருப்பத்தோடு வணங்குவது, மனம் மொழி மெய்களால் வணங்குவது. அந்த கவனத்தை ஒரு நொடி பொழுது வணங்கினாலும் அப்படி வணங்கணும். இன்னொரு திருப்புகள்ல அவரே பாடுவார், சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமோட மட்டி பவவினையிலே சனித்த தமிழன் இடியால் மயக்கம் உருவேனோ. அதாவது அருணகிரிநாதருடைய அந்த சிறப்பு அது என்னன்னா, அந்த உண்மையை வந்து அவர் ஒத்துக்கொள்கிறார் இந்த திருப்புகள்ல. என்ன அப்படின்னா, நம்ம போய் வந்து இவர் வந்து சொல்றாரு சும்மா இது சொல்லற அப்படின்னு. சும்மா இது, இந்த சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படி. சும்மா இருந்தா பேசாம இருக்கிறது கிடையாது, எதுவுமே இல்லாம நினைப்பு எதுவுமே இல்லாம இருக்கிறது, எந்த எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறது. அப்படி சும்மா இது சொல்லற அப்படின்னா அருணகிரிநாதர் போயிருப்பாரா இருக்கும். சரி நான் போய் உட்கார்ந்து பாக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாரா இருக்கும். நான் சொல்ற மாதிரி சும்மா இருக்கும், இருக்க முடியல. இப்போ நம்ம போய் அப்படி உட்கார்ந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல? நான் போய் தியானம் பண்ண போனேன், அப்பயும் பார்த்து அந்த குழந்தை அழுதுச்சியா, என்னால் தியானம் பண்ண முடியல. அப்போதான் உட்கார்றேன், எல்லாரும் வந்து வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறாங்க, என்னால் தியானம் பண்ண முடியல. இப்போதான் உட்கார்றேன், என் பையன் போய் டிவியை போடுறான், என்னால் தியானம் பண்ண முடியல. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு? சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி. அவர் தன்னைத்தானே திட்டிக்கிறாரு. ஒரு அரை வினாடி கூட உன்னுடைய சரண கமலாலயத்துல என்னுடைய மனதை வைக்க முடியாத சட கசட மூடன் மட்டி நான் அப்படின்னு தன்னை திட்டிக்கிறாரு. என்னுடைய இயலாமைன்னு தான் சொல்றாரே தவிர மற்றவங்களை சொல்லலை. நம்மள மாதிரி மற்றவங்களை காரணமா சொல்லலை. அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உணர்தல் வேணும், அதை அவர் சொல்றாரு. ஆக அந்த எதுக்குன்னா, அது செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு சொல்லணும். மனமொழி மெய்களால் ஒன்றி அந்த திருப்புகழை செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என்று எனக்கு அருள்கை மறவேனே. அப்படி எனக்கு முருகப்பெருமான் அப்படி எனக்கு சொன்ன உபதேசித்த அந்த பெரும் கருணையை என்னால் மறக்க முடியாதே, எப்படி மறப்பேன் அப்படின்னு விநாயகர் பெருமான்கிட்ட சொல்றார். அப்படி இந்த திருப்புகழ் பக்கரை விசித்திரமணி. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் முக்ர துரகம் நீவ பக்குவ மலர்த்தடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சைகர் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவள் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழங்கிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பற்ற
விமோச்சனம் எனக்கொளொரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி செப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே என்பதாக தித்திக்கும் திருப்புகழ் என்ற வரிசையிலே விநாயக பெருமானை போற்றக்கூடிய திருப்புகழாக அமைந்த வயலூரிலே அருணகிரிநாதர் அருளிய இந்த பக்கரை விசித்திரமணி என்ற திருப்புகழை ஒரு நல்ல சங்கடகர சதுர்த்தி திருநாளிலே இன்று நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்குமாறு குருவருளும் திருவருளும் புத்தியதை நினைத்து நன்றிகள் பாராட்டி இந்த வாய்ப்பை எப்பொழுதுமே அடியனுக்கு அருளக்கூடிய சைவ பக்த ஜனசபை இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை நடத்தக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.